உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து 234 தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினர் 10 கோரிக்கைகள் கொண்டு கேட்டார். திமுக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் என்ன நடந்துச்சோ அதே அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியிலும் இன்னைக்கு அந்த வேலைகள் நடந்திருக்கு. இன்னைக்கு அரக்கோணம் தொகுதியில் நானே பேசிட்டேன். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த 10 கோரிக்கை நடைபெறவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றது இங்க இருக்க ஒரு கருவிதான். மக்கள் வந்து சட்டமன்றத்துக்கு யாரை பார்த்து ஓட்டு போடுறாங்க? எம்எல்ஏ பார்த்து ஓட்டு போடுறாங்களா? யாரு முதலமைச்சரா வரத பார்த்தா ஓட்டு போடுறாங்க முதல்ல. அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினர். முதலமைச்சராக தளபதி வர வேண்டும் தமிழக மக்கள் முடிவு எடுத்தாங்க. 2021 அவரை வர வச்சாங்க. 2026 அதே முடிவு தான் எடுக்க போறாங்க. எங்களுடைய அமைச்சரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேரம் இல்லையா? இது எனக்கான நேரம். சொல்லுங்க. நீங்க தொடர்ந்து பேசுங்க. இல்ல அவரு கேள்வி கேட்கறாரு, அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுவீங்கன்னு நினைச்சா நேரம் அதுக்கும் உங்களுக்கு சேர்த்து வழங்கப்படும். நீங்க பேசுங்க. இருங்க. இப்போ என்னுடைய மகள் உணவுக்கு எதுவும் வழி செய்யவில்லைன்னு சொல்றார்கள். புரட்சி தலைவி அம்மா காலத்திலே அம்மா உணவகம் கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்திலும் நடைபெற்றதே இல்லையா? சரி, அதை விட்டு விடுகிறேன். அது மட்டுமில்லை, நிச்சயமா இப்பயும் தொடர்ந்து விசாரத்திலே சுமார் வாக்களித்த மக்கள் சுமார் 500 வீடுகள் இடிக்கப்பட்டது. நீங்கள் முடிந்தால் நாளைக்கு சென்று அங்கு பாருங்கள். அந்த மக்கள் அதாவது அந்த கோர்ட்டிலே அளிக்கும் போது என்ன கூறினார்கள் என்றால், அவர்களுக்கு மாற்று இடம் கொடுத்து அதை இடிக்க வேண்டும் சொல்றார்கள். அந்த ஒவ்வொரு வீட்டிலும் 4 பேர் 5 பேர் வாழ்ந்த இடம் ஜேசிபி வச்சு இடித்தார்கள். அந்த மக்கள் இன்றைக்கு தெருவில் இருக்கிறார்கள். அதற்காக சுமார் 10,000 பேர் வைத்து நான் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்தேன். அதற்குண்டான ரெக்கார்டு இருக்கு. அது மட்டுமில்லை, இன்றைக்கு இந்த மாவட்டம் பிரித்தவுடன் வாலாஜாவிலே ஒரு பொது மருத்துவமனை இருக்கிறது. இந்த வாலாஜா மருத்துவமனை காவேரி பாக்கம் காஞ்சிபுரத்துக்கு அப்பால் இருந்து இந்த பக்கம் வேலூர் வரை எங்கு ஆக்சிடென்ட் நடந்தாலும் அந்த வாலாஜாக்கு தான் செல்ல வேண்டும் ஐயா. அங்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் கிடையாது. அங்கு சுமார் 150 டாக்டர்கள் பணிபுரிய வேண்டும். 16 டாக்டர்கள் இன்று நான் சென்றேன். 16 டாக்டர்கள் தான் பணி செய்கிறார்கள், 2 ஷிப்ட். ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் ஒருத்தன் அடிபட்டு உள்ள போனான்னா அதாவது முதல் உதவி தான். அது மட்டுமில்லை, ஆற்காடிலே சகோதரர் சொன்னாரே ஒரு ஹாஸ்பிட்டல், அங்கும் முதல் உதவி தான் செய்ய முடியும். அதற்கு அப்பால் அவர்கள் அடுக்கும்பாறைக்கு செல்ல வேண்டும். போனால் இங்க ரெடியா எல்லா சுற்றமன்ற பந்தவர்களுக்கு எல்லாம் சொல்லிடணும். இன்னும் 2 நாள்ல இல்ல 3 நாள்ல அந்த பாடி வந்துரும். சொல்லிட்டோம் சார். நீங்க அடுத்த ரவுண்ட் கண்டிப்பா தரேன். நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார். அது மட்டும் இல்ல, வாலாஜா ஒரு தொழில் நகரமா இருந்தது. அமைதியா இருங்க ப்ளீஸ். அமைதியா இருங்க. உங்க பிரதிநிதிகள் தான் பேசிட்டு இருக்காங்க. வாலாஜா தயவு செய்து எல்லாம் அமைதியா இருங்க. நாங்க இத தெரிவிக்க வேண்டியது மக்களுக்கு தெரியும். யாரும் பேசாதீங்க ப்ளீஸ். இல்ல என்னாச்சு அமைதியா இருங்க ப்ளீஸ். வாலாஜா தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம மாவட்டத்துக்காக தான் பேசிட்டு இருக்காங்க. வாலாஜா ஆரோக்கியமான விவாதம் இது. வாலாஜா ஒரு தொழில் நகரமா இருந்தது. அந்த நகரம் இன்றைக்கு பூட்டு வியாபாரம், காட்டன் நூல், நெசவு தொழில், சொர்ணப்பேட்டை என்ற ஒரு பேட்டையே இருந்தது. தங்கம் செய்யற இடம் அதுவும் இல்ல. இன்னைக்கு முடங்கி போயிருக்குது. ஆனா எங்கள் ஆட்சி அமைந்தவுடன் அதையெல்லாம் அந்த தொழில் பேட்டைகள் உருவாக்கப்படும். அது மட்டுமில்லை, இன்றைக்கு ஐயா வாலாஜாவில் மிக தொன்மை வாய்ந்த ஒரு பள்ளிக்கூடம். நீங்கள் தயவு செய்து அதை பார்க்க வேண்டும். இந்திய ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் படித்த இடம், மு வரதராசன் படித்த இடம். அது மட்டுமில்லை, இந்திய தேர்தல் அதிகாரி PV சம்பத் படித்த இடம். இன்றைக்கு அந்த கட்டிடம் விழுவது போல் இருக்குது. எங்கள் ஆட்சி அமையும் பட்சத்தில் அந்த இடம் புது பொலிவுடன் அந்த தென்மை மாறாமல் கட்டித்தரப்படும். அது மட்டுமில்லை, வாலாஜாவில பல்வேறு இடத்துல பிரச்சார களமாவே மாத்திட்டாரு. அண்ணா பிரச்சார களமாவே மாத்திட்டாரு. அதுக்கான மேடை தான் இது. கண்டிப்பா. அது மட்டுமில்ல, வாலாஜால பல இடத்துல அது சுற்றுவட்டார கிராமத்துல செட்டித்தாங்கல் ஒரு கிராமம் இருக்குது ஐயா. 77 பணம் கட்டினாங்க. எதுக்கு? 7.5% சொல்லிட்டு ஒரு உள் ஒதுக்கீட்டுல கிராமத்துல படிச்சா அந்த கிராமங்கள்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு டாக்டர் சீட்டு கிடைக்குது. ஒரு வாலாஜால ஒரு நெசவு தொழிலாளியுடைய மகள், சின்ன ரூம் 10க்கு 10 நெசவு தொழில் நடக்குது. அதுல அந்த பக்கம் 2 பிள்ளைங்க, இந்த பக்கம் 2 பிள்ளைங்க படிக்கிறாங்க. தாய் தாப்பம் ஒரு பக்கம் படுத்துக்கிறாங்க. அதுலயே சமையல் பண்றாங்க. அந்த பிள்ளைக்கு டாக்டர் சீட்டு கிடைச்சிச்சு. எதனால?
7.5% உள்ஒதுக்கீடுனால 7.5% உள்ஒதுக்கீடுனால. ஆனா செட்டித்தாங்கல் ஒரு கிராமம், அங்க 10வது வரைக்கும் தான் இருக்குது கிளாஸ். 1977 வந்து 2 லட்சம் ரூபாய் அவன் 1000 போட்டு கட்டி இருக்காங்க. இது வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு +1 +2 வரல. அது பக்கம். ஓகே சார், நன்றி நன்றி சார், நன்றி. ஒரு தொகுதி தான். நானு ஆற்காடு தொகுதின்னு ஒண்ணு இருக்குது, அதுக்கும் நான் பேசணும். இல்ல 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 சார், டைம் இது ஒண்ணு மட்டும் பேசிடுறேன். ஆற்காட்டுல ஒரு 6 நிமிஷத்துல முடிங்க. அதே மாதிரி மாங்காடு, இருங்கூர், புதுப்பாடி, அரும்பாக்கம், கனியனூர், மூஞ்சற்பட்டு, சாத்தூர் இங்கெல்லாம் 10வது வரைக்கும் இருக்கு சார். ஐயா சொன்னாரு இதுக்கெல்லாம் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு காலேஜுக்கு எல்லாம் கூட இது வந்து 10th இருக்கு. இதெல்லாம் வந்து ஐயா வந்து மேல இருக்கவங்கள கூட ரொம்ப நெருங்கினவர். அவர் நினைச்ச அந்த டிஸ்டன்ஸை மாத்தி இத வாங்கலாம். ஒப்புதல் நம்ம ஆட்சியில முயற்சி பண்ணி பெண்டிங்ல இருந்து ஒரு கருத்து நான் சொல்லிடுறேன். ஒரு கருத்து இல்ல இல்ல சார், 2 முறையா சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாரு. அத வாங்கியிருந்தா இன்னைக்கு 7.5%ல இந்த அவர் அதான் சொல்றாரு. கடந்த முறை அதிமுக ஆட்சி இருந்தா நான் கோரிக்கை வச்சேன் செய்யலங்கிறாரு. இப்ப இந்த 5 வருஷத்துல இப்ப சொன்னாரு. ஒரு கருத்து சொல்லிடுறேன். 7% அப்படி தொடர்ந்து போயிட்டு அது மட்டும் இல்ல சார், சக்கரமல்லூர்னு ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த ஊர்ல நீங்க டைம் முடிஞ்சிருச்சு சார். எனக்கு ஒரு நிமிஷம் டைம் பண்ணும். சக்கரமல்லூர் ஒரு வில்லேஜ் இருக்கு. தனியார் பள்ளிக்கூடம் அங்க கட்டி கொடுத்தாங்க. தனியார் வந்து அந்த பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாங்க. இடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு கேளுங்க. ஆனா இது வரைக்கும் அதை கட்டி கொடுக்கல. அந்த பள்ளிக்கூடம் அப்படியே புதர் மஞ்சிக்கு இருக்கு. ஓகே 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 சார். ஓகே, நன்றி நன்றி சார்.